வணக்கம் நண்பர்களே. திருமூலர் தமது வைத்தியம் நூறில் இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறார். நரகத்தையும் சொர்க்கத்தையும் வைத்துக்கொண்டு இந்த மதங்கள் மக்களை ஆட்டி படைக்கின்றன. உண்மையிலேயே மக்களை ஆட்டி வைப்பது எது, யார் என்பதை தெளிவாக சொல்லித் தருகிறார். நரகம் எவ்வளவு தூரமோ சொர்க்கமும் அதற்கு எதிரான திசையில் எதிரான தூரத்தில் தான் இருக்கிறது என்று நரகத்தை காணாதவர்களும் சொர்க்கத்தை காணாதவர்களும் கதை கதையாக சொல்லி தங்களின் வயிற்றை வளர்ப்பதற்காக மக்களை பயமுறுத்தி திசை திருப்பி விடுவதை அன்றே திருமூலர் ஐயா நம் மக்களுக்கு தெளிவுபடுத்தியதை பார்த்து வரலாமா? கருவாஞ்சரக்கு கலந்த வருசுவை மறுவான தேவர்கள் மகாவிந்து காணிது. கருவான முக்கியமான பல சரக்குகளை சேர்த்து அறுசுவையான பதார்த்தங்களை செய்து முடிக்கலாம். அந்த இனிமையான அறுசுவைக்கு காரணமான சரக்குகளை கண்டறிந்தது போல மறுவான தேவர்கள், கண்களுக்கு புலப்படாத தேவர்களை போல விந்தையும் நாதத்தையும் கண்டறிவது எளிதானதல்ல. முயற்சியாலும் உறுதியாலும் நம்பிக்கையாலும் கண்டறிந்து விட்டால் விந்தையும் நாதத்தையும் பொருளாக்கி கலந்து உருக்கி எடுக்கும் போது தங்கம் கிடைக்கும் என்று தெரிந்து கொண்டவர்கள் பிறகு எதையும் நாடவோ எதிர்பார்க்கவோ தமக்கென்று ஒரு வடிவத்தையோ பெயரையோ புகழையோ பாராட்டையோ பெறுவதற்கு விரும்ப மாட்டார்கள் என்றும் நரக வாழ்க்கை என்பதே இல்லை என்றும் சொல்கிறார் திருமூலர். இன்னொரு விளக்கமும் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அறுசுவைகளும் கொண்ட மனித வாழ்வில் விந்துவும் நாதமும், அதாவது வள்ளுவர் பெருமானால் சொல்லப்பட்ட அன்பும் அரணும் கலந்தது போல பொன்னான வாழ்வையும் நிறைவான வாழ்க்கையையும் கிடைத்துவிட்டால் எதன் மீதும் எந்தவித பொருளின் மீதும் ஆசையும் எதிர்பார்ப்பும் இல்லாது இந்த மனித வாழ்வில் நரக வாழ்க்கை என்பதையே வென்று விடுவார்கள் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். உண்மைதான். எல்லா பொருட்களையும் விட தங்கத்தையே உருவாக்க தெரிந்து கொண்டு விட்டால் அவரை விட பணக்காரர்களோ அதிர்ஷ்டசாலிகளோ யாராக இருக்க முடியும்? உண்மையிலேயே அவர்களால் தங்கத்தை உருவாக்க முடிந்தால் அவர்கள் இனி எந்த பொருளுக்கும் புகழுக்கும் ஆசைப்படாமல் தனக்கென்று பெரும் கூட்டத்தையோ குடும்பத்தையோ அணிகளையோ சின்னங்களையோ வைத்துக் கொள்ள விரும்ப மாட்டார்கள். இந்த நரக வாழ்க்கையும் துயர வாழ்க்கையும் இல்லாமல் வாழ்வார்கள் என்றும் சொல்லிவிட்டு, குறிப்பாக நரகம் என்பதும் நரக வாழ்க்கை என்பதும் அன்பையும் அறத்தையும் கொண்டவர்களுக்கு இல்லவே இல்லை என்றும், கிடைத்த இந்த மனித வாழ்வில் கிடைத்த பொன்னான வாழ்வை கிடைத்ததை கொண்டு நிறைவாக வாழ்பவர்களுக்கு இங்கும் எங்கும் நரகம் என்பதே கிடையாது என்றும் திருமூலர் ஐயா சொல்லித் தருகிறார். அடுத்ததாக, சின்னம் எடுத்திட்டார் சித்தர்கள் வாதிகள் கண்ணமே வாதியை காணாமற்றூசித்தால். நரகம் என்றால் என்ன என்பதற்கும் நரக வாழ்க்கை என்றால் என்ன என்பதற்கும் விளக்கத்தை அருமையாக இன்னும் ஒரு பாடலில் சொல்லித் தருகிறார். இந்த மனித வாழ்வை பெற்றவர்கள் சித்தர்களாகவும் ஞானிகளாகவும் பேரருள் பெற்றவர்களாகவும் பெரிய செல்வந்தர்களாகவும் இருந்தாலும் சரி, நிறைவான பொருளும் செல்வமும் கிடைத்து வாழ்ந்தாலும் சரி, தம்மை விட சிறந்த அறிவுடையவர்களையும் பண்பால் உயர்ந்தவர்களையும் நல்லவர்களையும் பொருளுக்காகவும் பதவிக்காகவும்
புகழ்ச்சிக்காகவும் பாராட்டுதலுக்காகவும் பொறாமையாலும் மனதிற்குள் அவர்களின் மேல் வஞ்சம் வைத்து அவர்கள் நல்லவைகளை செய்தாலும் குற்றம் குறையும் சொல்லி அவர்களின் மேல் வீணான கோபத்தில் மனதிற்குள் கெட்ட வார்த்தைகளால் திட்டிக் கொண்டும் வீணாக பழி சொல்லிக் கொண்டும் அவர்களுக்கு எப்போதும் கெடுதலையே செய்கின்ற மனதை கொண்டிருந்தாலும் இந்த சிறப்பான மனித பிறப்பில் நிறைவான மகிழ்ச்சியான இனிமையான வாழ்வை தவற விட்டுவிட்டு தண்டனையாக நரகத்தில் வாழ்வது போல வாழ்ந்து நிறைவாக உண்பதற்கு நிறைய பதார்த்தங்கள் இருந்தாலும் வாயார உண்பதற்கு முடியாமலும் நோயாலும் வலியாலும் கோடிவித துன்பங்களையும் அனுபவித்து வாழ்வை நிறைவாக உணர்வதற்கு மனமுமின்றி மன வறுமையில் வாழ்பவர்களே உண்மையான நரகத்தை அனுபவித்துக் கொண்டு வாழ்கின்றவர்கள் என்றும் திருமூலர் சொல்லுகிறார். நரகத்தை பற்றி சொன்ன திருமூலர் சொர்க்கம் என்றாலும் என்னவென்று சொல்லுகிறார். நிற்கு நரகமும் நிலையான சொர்க்கமும் ஒக்கவே சொல்லி உரைத்திட்டார் என் நந்தி. நிரந்தரமான நரகம், நிலையாக இருக்கின்ற சொர்க்கம் எல்லாம் என்பதெல்லாம் ஒன்றுதான் என்று உறக்கவே உறுதியாக சொல்லி இருக்கிறார் தமது குருவான நந்திதேவர் என்று சொன்ன திருமூலர். நரகம் என்பதை மலத்திலே உயிர்த்தெழுந்து வாழ்கின்ற புழுக்கள் போன்று நிலையில்லாத இந்த உலகில் பிறந்து வாழ்கின்ற மக்கள் நரகத்தை அனுபவித்து அன்றாடம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று மிக யதார்த்தமாக ஆனால் மிக கடுமையாக நரக வாழ்வை சொல்கிறார் திருமூலர் ஐயா. அடுத்ததாக, மைந்தனே கோபம் வளர்ந்த முறையாலே பந்தன சென்மம் பல பலாய்விடும். திருமூலர் சொல்கிறார், மகனே, கோபம் வந்த முறையாலும் அந்த கோபத்தால் சண்டைகளும் சச்சரவுகளும் வழக்குகளும் வளர்ந்தபடியே இருந்தால் சிறை வாழ்க்கையே தொடர்ந்து இந்த ஜென்மத்தின் வாழ்வை பல துன்பங்களையும் காண கொடுத்துவிடும். இந்த உலகில் இறந்து மீண்டும் மீண்டும் பிறப்பதென்பதெல்லாம் பார்த்திருப்பாய் அல்லவா? சீறி பாய்ந்து வருகின்ற கடும் கோபத்தாலே செய்கின்ற கடுமையான பாவங்களால் தான் என்பதை பார்த்து தெரிந்து கொள் என்று சொல்கிறார். கோபம் பொல்லாதது. கோபத்தினால் செய்த பாவங்களால் இந்த உலகில் மீண்டும் மீண்டும் பிறக்கின்றபடி செய்துவிடும் என்கிற செய்தி வியப்பளிக்கின்றது. பூசைகள் வேண்டாம், மந்திரங்கள் வேண்டாம், இறைவனிடம் இன்னொரு பிறவியே வேண்டாம் என்று அழுது வணங்கவும் வேண்டாம். மனதிலே கோபமே வராமல் பார்த்து கொண்டு வாழ்ந்து விட்டால் வாழ்வில் சண்டைகளும் சாப பாவங்களும் வராமல் மனதில் அமைதியை கொண்டு வாழ்ந்து விட்டாலே மறுபிறப்பு என்கிறதே இல்லாமல் வாழ்கின்ற காலத்திலேயே சொர்க்கத்தை காணலாம் என்று திருமூலர் ஐயா சொல்லுகிறாரோ. அடுத்ததாக, இந்த நரக வாழ்வில் சொர்க்கத்தை, நரக சொர்க்கத்தை பற்றியும் சொல்கிறார். கண்டோனே சொர்க்கத்தை காணும் வழி ஏது? நன்றான மானிடர் நரகம் செனித்திட்டு. நரகத்தையும் நரக வாழ்க்கையையும் கண்டவனே சொர்க்கத்தை காண்பதற்கு வழியேது என்று தெரியுமா என்று திருமூலர் ஐயா கேட்கிறார். இந்த மனித பிறவியில் நரக வாழ்வில் நல்ல மனதோடு நல்லதையே நினைத்து நல்லதையே செய்கின்ற குணமுள்ளவர்களாக பிறந்தவர்கள் முன்பு செய்த முற்பிறப்பில் செய்த பாவங்களை செய்து விடாமல் வாழ்கின்ற போது
நிலையில்லாத இந்த உலகத்தில் நிலையான சொர்க்கம் என்பது உண்டு என்று உறுதியாக சொல்கிறார். ஆசையினால், ஆணவத்தினால், கொண்ட கோபத்தினால் சண்டையும் சச்சரவுகளும் வழக்குகளும் வரும் என்பதை செய்திகளாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். கோபத்தினாலே பாவங்கள் வரும், அது மறுபிறவியிலும் தொடரும் என்பதையும், அந்த கோபத்தை முழுவதுமாக விட்டுவிட்டால் சொர்க்கம் என்பது எங்கேயோ இருப்பதல்ல, நம்முடனேயே இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளலாம் என்று திருமூலர் ஐயா சொல்லித் தருவது சிறப்பானது. நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் நடுவில் நின்று ஆட்டி படைப்பது கோபம்தான் என்பதையும், அந்த கோபத்தினால் செய்த பாவத்தினால்தான் மறுபிறப்பு வருகிறது என்பதையும் திருமூலர் ஐயா தெளிவுபடுத்துகிறார். அடுத்ததாக, முறைபாடு கேட்டேன் முன்னே மெய் ஞானத்தை, முறைபாடு கேட்டேன் முடிந்திட்ட வாதத்தை. திருமூலர் ஐயா இதையும் சொல்கிறார். சொர்க்கத்தையும் நரகத்தையும் பற்றின விவரத்தை விளக்கி சொல்ல வேண்டி ரொம்ப காலமாகவே தன் மெய்ஞானத்திடம், அறிவிடம் புகாராக கேட்டு பார்த்ததாகவும், பல முனிவர்களுடனும் வாதம் செய்தும் சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் கேட்டதாகவும், இப்போதுதான் உணர்ந்து தெரிந்து கொண்டு மனம் குளிர்ந்து மகிழ்ந்துகிட்டேன் குருவே என்று கூறுகிறார். நிலையான நரகமும் நிலையான சொர்க்கமும் நிலையில்லாத இந்த உலகில் இங்கேதான் இருக்கிறது. சொர்க்கத்தை காண்பதென்பது அன்பான குணத்தோடும் கோபமில்லாத மனத்தோடும் வாழ்வதிலும் தான் இருக்கிறது என்பதையும், கோபம் என்பது பிறக்கின்ற போதே இந்த உலகத்தில் மறுபிறப்பும் உறுதியாகிவிட்டது என்பதையும் தெரிந்து கொண்டு விட்டதாகவும், தம்மை போல முனிவர்களாகவே இருந்தாலும் நரகமும் சொர்க்கமும் மறுபிறப்பும் இப்படித்தான் இருக்கும் என்பதையும், இதனால் தான் இருக்கும் என்பதையும் உணர்ந்து கொள்ளப்பா என்று சொல்கிறார் திருமூலர் ஐயா. நல்ல விஷயம் தானே. பதிவை பார்த்தவர்களுக்கும் பகிர்ந்தவர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள்.